ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? 3 யோவான் புஸ்தகம் 2வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எவ்வளோ பெரிய விண்ணப்பம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாய் சொல்லுகிற காரியம் என்ன? நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுகிறோம். இதோட உலகத்தில் பாக்கியம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவ மனுஷனாக நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் வாழ்ந்து இருக்கணும். நானா பிரதர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய 2 ஆசீர்வாதங்களை சொல்லலாம். ஒன்று சமாதானமோ, ஒன்று சுகமுள்ள ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை தான். இன்றைக்கி பல கோடி பணங்கள் இருந்தோம் நிம்மதியாக ஒரு தோசை சாப்பிட முடியுதுங்களா? எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பெரிய கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களே தேவ பிள்ளைகளே? எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பாடுகளில் கஷ்டப்படுறத பார்த்துருங்களேன். ஆமீன். பல கோடி பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, தற்கொலை பண்ணி செத்து போக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 5வது வசனம் கூட சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சியின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவளுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஏன் நம்ம சுகமா இருக்கணும்னா, தேவ பிள்ளைங்க சொல்லப்பட்டிருக்கு, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம். ஏன் எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, ஏன் நிம்மதி இல்லைன்னா, இன்னைக்கு பாழாக்குகிறவன் ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாழாக்கப்பட்டது நிமித்தமும் அவர்கள் மேல் சீறுகிறவர்கள், அவரோட ஒரு எதிர் வல்லமை, ஒரு சீறுதல், பிசாசு தாக்குதல், மனுஷனுடைய தாக்குதல், வியாதியின் தாக்குதல், பிரச்சனைகளை தாக்குதல், இப்படி பலவிதமான தாக்குதல் மனுஷர்களுக்கு எதிராக சீறுகிறபடினால இன்னைக்கு சுகமாக இருக்க முடியல. தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன காரியத்தில் ஆரோக்கியம் இல்லை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷப்படுங்க, நீங்கள் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆண்டவர் தாங்க, அவர் நாமம் அவர் தானே, இயேசு தானே. அவர் நாமம் பலத்த துர்கமா, நீதிமான் அதற்கு ஓடி சுகமாக இருப்பான். நீங்கள் நீதியாக பரிசுத்தமாக ஆண்டருக்கு பிரியமாக மட்டும் வாழ்ந்துருங்க, அவர்களுக்கு எல்லாவற்றிலும் சுகமாய் காத்துக்கொள்ள உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? தேவப்பிள்ளையிலே, நீங்களே நானும் சுகமாக ஆரோக்கியமாக, ஆமென், மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கணும்னு விரும்புகிறார். இன்றைக்கி கர்த்தர் அப்படி உங்களை சுகமாக்க, உங்களுடைய ஆத்துமாவில், உங்கள் ஆவியில், உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா தீங்குக்கும், எல்லா இடர்களுக்கும், எல்லா வியாதிக்கும் உங்களை விலக்கி சுகமாக்க உண்மையில் வருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் சுகமாக இருக்க நீர் விரும்புகிறீரப்பா. யார் யார் என்னென்ன காரியத்தில் சுகவீனமாக இருக்காங்களோ, பலவீனமாக இருக்காங்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. உங்கள் சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும், எங்கள் ஆத்துமாவை ஆவியை தொடட்டும், எங்கள் சரீரத்தில் எல்லா வியாதிகள் இப்போது மறைந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் வல்லமையில் பிரச்சனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். பாதுகாத்துகளும் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் உச்சமாக பிதாவே, ஆமென். அவர் உங்களை சுகமாக்கிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.